நாங்க ஆக்சுவலி கூலத்தில் ஊத்துறோம், கூலத்தில் பிசினஸ் பண்றோம். படிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்க வீட்ல எல்லாருமே மோட்டிவேட் பண்ணாங்க. உடனே எல்லாம் கல்யாணம்லாம் யாரும் பேசல. அதாவது உடனே வேலைக்கு போகணும் எதுவுமே சொல்லல. நான் இதை கண்டிப்பா சக்சஸ் ஆகணுங்கிற ஒரு முயற்சியோட தான் பண்ணேன். ஏன்னா காலையில இருந்து எங்க வீட்ல வேலை ஃபுல்லா டைட்டா இருந்துகிட்டே இருக்கும். ஸோ எங்க அப்பா எங்க அக்கா எல்லாருமே கண்டினியூஸா வேலை பார்த்துட்டே இருப்போம். ஸோ அந்த வேலையில இருந்து கண்டிப்பா வீட்ல இருக்கணும், கண்டிப்பா கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற இதோட என்ன சொல்றது, ஒரு தைரியம் தான், ஒரு வைராக்கியம் சொல்லுவாங்கல்ல, அதுதான். கண்டிப்பா அது வந்து ஜெயிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லி இருந்ததுனால என்னால கண்டிப்பா ரெண்டுமே நான் பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை. என் பேர் அச்சயா, திருநெல்வேலி மாவட்டம். நான் வராண்டா ரேஸ் டிவில் பிரான்ச்ல படித்தேன். நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாம்ல 172 கொஷின்ஸ் போட்டிருக்கேன். நான் ரெவன்யூ எடுக்கலான்னு பார்த்துட்டு இருக்கேன். நான் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி முடிச்சிருக்கேன். சதக்கத்தோல அப்பா காலேஜில் தான் படித்தேன். பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி முடிச்சிருக்கேன். மைக்ரோபயாலஜி படிச்சுட்டு இருக்கும்போதே என்னோட ஸ்டாஃப்லாம் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணாங்க. ஓகே, நீ படிக்கலாம் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணாங்க. நானும் அப்போ ஒன் டைம் எழுதி பார்த்தோம். நாங்கள் சும்மா ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து எழுதி பார்த்தோம். சரி, ஓகே, அதுக்கப்புறம் எம்எஸ்சி முடிச்சக்கப்புறம் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லி எம்எஸ்சி முடிச்சுட்டு 1 இயர் பிரான்ச்சில் சேர்ந்து படிச்சுட்டு அடுத்து கிளியர் பண்ணிட்டேன். அந்த 1 இயர் 2023 ஜூனில் ஸ்டார்ட் பண்ணேன். மே லாஸ்ட் அப்போ ஸ்டார்ட் பண்ணேன். அடுத்து இந்த ஜூன் 9 எக்ஸாம் எழுதுனேன், அவ்வளோதான். இந்த 1 இயரில் கிளாஸஸ் வந்து கண்டினியூஸாக அட்டன் பண்ணேன். பிரான்ச்சில் இருந்த கிளாஸஸ் எல்லாமே லீவ் போடாமல் அட்டன் பண்ணேன். அப்புறம் அந்த எனக்கு எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் கொண்டு போனாங்க, யுக்தி எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் சூப்பர் பேட்ச்னு சொல்லி கொண்டு போனாங்க. ஸோ அதை வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணேன். லீவ் போடாமல் கண்டினியூஸாக படித்தனால முடிஞ்சுது என்னால். எனக்கு பேசிக்கலாக நான் வந்து 12th சயின்ஸ் பேஸ்டு, அப்புறம் காலேஜும் சயின்ஸுங்கிறனால எனக்கு எக்கனாமிக்ஸ் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. அதை நான் என்னோட அக்கா வந்து எக்கனாமிக்ஸ் மேஜர் தான். ஸோ நான் அவட்ட கொஞ்சம் கேட்டு படிச்சுக்கிட்டேன். மற்றபடி கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் கொஞ்சம் இது பண்ணேன். அதுவும் கொஞ்சம் வேலை பார்க்கும்போதே வீடியோஸ் நான் வந்து பின்னாடி போட விட்டு சும்மா அப்படியே கேட்டுகிட்டே இருப்பேன். அப்படியே நான் வந்து படிச்சுட்டேன். நாங்கள் ஆக்சுவலி கூலத்தில் ஊத்துறோம், கூலத்தில் பிஸ்னஸ் பண்ணுறோம். ஸோ அந்த வேலை முடிச்சுட்டு இதுக்கு படிக்கிறனால அந்த டைமை வந்து நான் வந்து இப்படி யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் கேட்பேன். பின்னாடி நான் வாட்டிக்கு அதை ஓட விட்டு நான் வாட்டிக்கு வேலை பார்த்துட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி கேட்டு வந்தது தான் நிறையா. எனக்கு நான் இதை கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணுங்கிற ஒரு முயற்சியோட தான் பண்ணேன். ஏன்னா காலையிலேருந்து எங்கள் வீட்டில் வேலை ஃபுல்லாக டைட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும். எங்கள் அம்மாலாம் காலைல 3:30 4 o'clock எந்திப்பாங்க. ஸோ எங்கள் அப்பா எங்கள் அக்கா எல்லாருமே கண்டினியூஸாக வேலை பார்த்துட்டே இருப்போம். சில நேரம் லீவ் டைம்லாம் 11 o'clock 12 o'clock வரைக்கும் கூட வேலை போகும். ஆஃப்டர்நூன் 11 12 வரைக்கும் கூட வேலை போகும். ஸோ அந்த வேலையிலேருந்து கண்டிப்பாக வீட்டில் இருக்கணும், கண்டிப்பாக கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற இதோட சரி நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன். அது கை கூடிருச்சு. நான் வந்து என்ன சொல்றது, ஒரு தைரியம் தான், ஒரு வைராக்கியம் சொல்லுவாங்கல்ல, அதுதான். கண்டிப்பா அது வந்து ஜெயிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லி இருந்ததுனால என்னால் கண்டிப்பா ரெண்டுமே நான் பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை. ஸோ நான் அது பண்ணிட்டேன், எப்படியோ பேலன்ஸ் பண்ணிட்டேன். எங்க வீட்டுல ஜாயிண்ட் ஃபேமிலில எங்க வீட்டுல 6 பேரு. என்னோட ஃபர்ஸ்ட் அக்காவே MBA வரைக்கும் படிச்சாங்க. அதனால நாங்க அடுத்து எல்லாருமே செகண்ட் டிகிரி படிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுல எல்லாருமே மோட்டிவேட் பண்ணாங்க. உடனே எல்லாம் கல்யாணம்லாம் யாரும் பேசல. அதாவது உடனே வேலைக்கு போகணும் எதுவுமே சொல்லல. என்னோட கடைசி அக்காக்கு இப்பதான் கல்யாணம் முடிஞ்சுது. ஸோ அந்த ப்ரிப்பரேஷனும் இருந்துச்சு, எக்ஸாம் ப்ரிப்பரேஷனும் இருந்துச்சு. கடைசி 1 month தான் அவளோட மேரேஜுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம். அவன் மேரேஜ் வந்து ஜூலைல வச்சுருந்தாங்க, நம்மளுக்கு எக்ஸாம் ஜூனில் போட்டாங்க. ஸோ அதுக்காண்டியே கல்யாணத்தை தள்ளி வைங்கன்னு சொல்லி நிறையா பேசி கொஞ்சம் 1 month இது பண்ணி வச்சாங்க. ஃபஸ்ட்டு நான் சேர்ந்த புதுசில் எனக்கு உருவான கேங் வேறு. அடுத்து நான் எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் சூப்பர் பேட்ச் போனதுக்கப்புறம் எனக்கு வந்த கேங் வேறு. நான் வந்து எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் யுக்தி எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் போனதுக்கப்புறம் எனக்கு புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. அதில் 2 பேர் பாஸ் ஆகிருக்கோம். நாங்கள் 3 பேர் மொத்தமாக பாஸ் ஆகிருக்கோம் எங்கள் கேங்கில். ஸோ எனக்கு தெரியாததை அவங்ககிட்ட கேட்டுப்பேன். அண்ட் அவங்க தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. இந்த PYQs ஃபுல்லாக எனக்கு சொன்னாங்க. எனக்கு PYQs பார்க்குற பழக்கமே கிடையாது. நான் வந்து PYQs பார்த்ததே இல்லை. அவங்க தான் எனக்கு வந்து ஒவ்வொரு லெசன் படிக்கும்போது இது ஒரு இது ஒரு கொஷின், இது ஒரு கொஷின் ஏரியா, இதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே சொன்னாங்க. ஸோ அவங்களோட மோட்டிவேஷன் தான் அவங்க என்னை நல்லா கைட் பண்ணாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே.
யுக்தி பேட்ச் வந்து எங்க மென்டர் சிவா சார் இருந்தாங்க. அவங்க வந்து ரொம்பவே நல்லா கொண்டு போனாங்க. யுக்தி எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் பேட்ச். ஆக்சுவலி அந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணப்போ நான் கிளாஸ் சேர்ந்து ஒரு 1 மந்த், 1 1/2 மந்த் தான் இருந்துச்சு. ஸோ நான் சார்ட்ட போய் கேட்டேன். "சார் இப்படி யுக்தி பேட்ச் நான் ஜாயின் பண்ணலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்டேன். சார் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. நான் கொஞ்சம் தயங்கிட்டே தான் இருந்தேன். சார் எனக்கு முந்தின பேட்ச்ல இருந்தவங்க எல்லாருமே அங்க அங்க இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன விட ரொம்ப நெறையவே தெரியும். அப்படி இருக்கிறப்போ நாங்க வரலாமான்னு சொல்லி கேட்டேன். சார் தான் "இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. படிச்சிடலாம், வந்துரலாம்" அப்படின்னாங்க. ஸோ யுக்தி பேட்ச்ல எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள்ல மார்னிங் ஒரு டெஸ்ட், ஆஃப்டர்நூன் ஒரு டெஸ்ட்ன்னு சொல்லி வப்பாங்க. நான் வீட்ல படிச்ச நேரத்த விட அந்த சர்க்கிள்ல உட்காந்து படிச்ச நேரம் தான் ஜாஸ்தி. பிகாஸ் வீட்ல காலையில 5:00லேருந்தே வேலை டைட்டா இருக்கும். ஈவினிங் வந்து எனக்கு வந்து டியூஷன் வேலை இருக்கும். ஸோ அதனால கிளாஸுக்கு போய் அங்க உட்காந்து படிச்சு, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி படிச்சனால தான் முடிஞ்சுது. எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள்ல மோஸ்ட்டா அவங்க குடுத்த மெட்டீரியல்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சேன். சூப்பர் பேட்ச்ல தான் எனக்கு வந்து ஓகே புக்ஸு கண்டிப்பா படிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சனால, சூப்பர் பேட்ச்ல வந்து அவங்க வந்து புக்ஸ் வைஸ் கொண்டு போனாங்க. ஸோ அதனால கவர் பண்ண முடிஞ்சுது. எனக்கு தமிழ் வந்து ரொம்ப பிடிக்கும் சின்ன பிள்ளையிலேருந்தே. ஸோ தமிழ்ல வந்து 10த், 12த் எல்லாத்துலயுமே தமிழ்ல ஒரு நல்ல மார்க்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருப்பேன். அதனால எனக்கு தமிழ் பேசிக் கொஞ்சம் பிடிச்சதுனால புடிச்சு படிச்சேன். எனக்கு எல்லா சப்ஜெக்ட்ட விட தமிழ் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால ஃபர்ஸ்ட்டு படிக்க சொல்றாங்கன்னா, தமிழ தான் நான் ஃபர்ஸ்ட் எடுத்து படிப்பேன். அதனால தமிழ் ஈஸியா கொஞ்சம் கவர் பண்ண முடிஞ்சுது. சொன்ன மாரி எனக்கு எக்கனாமிக்ஸ் தான். பாலிட்டி வந்து சார் நல்லா எடுத்தாங்க. இசக்கி சார் கிளாஸ்ல தான் பாலிட்டி படிச்சேன். சார் நல்லா எடுத்தாங்க. ஸோ பாலிட்டி எனக்கு கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு. அண்ட் ஜியோகிராஃபி 10த் ஜியோகிராஃபி அண்ட் எக்கனாமிக்ஸ் மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் இதா இருந்துச்சு. அண்ட் நான் வந்து டியூஷன் எடுப்பேன். ஈவினிங் டைம் டியூஷன் எடுப்பேன் பசங்களுக்கு. ஸோ அதனால எனக்கு மேத்ஸ் கொஞ்சம் ஓகே ஆயிட்டு. மோஸ்ட்டா 10த், 12த் மேத்ஸ் தான் வந்தாங்க. ஸோ மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அதெல்லாம் எனக்கு வந்து பிரச்சனை இல்ல. எக்கனாமிக்ஸ் மட்டும் தான். அந்த ஒண்ணு மட்டும் திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணதுனால 11த், 12த் புக்ஸ் திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணதுனால கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு பாதியில விட்டுட்டு போன ஸ்டூடண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து அவங்களோட ஃபேமிலிய பார்த்துக்கிற நிலைமையினால தான் அவங்க வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் சொல்றது ஒண்ணுதான். நீங்க வேலை பார்க்குற டைம்ல அதையும் நீங்க வேஸ்ட் பண்ணாம சும்மா நம்ம ரேடியோ ஏதாச்சும் கேட்போம். ஸோ அப்படி கேட்குற மாதிரி நம்ம வந்து யூடியூப் வீடியோஸ் நெறைய இருக்கு. எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே இருக்கு. ஸோ நீங்க ஜஸ்ட் அத நீங்க திரும்ப திரும்ப நீங்க ப்ளே பண்ணி உங்க காதால நீங்க கேட்டாலே போதும். அதுல நீங்க கவனம் வச்சு உங்க காதால நீங்க கேட்டாலே போதும். கண்டிப்பா உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும். அண்ட் உங்க ஃப்ரீ டைம் எடுத்து ஸ்கூல் புக்ஸ் கண்டிப்பா ஃபுல்லா படிக்கணும். ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து தான் மெயின். பேசிக்கே ஸ்கூல் புக்ஸ் தான். ஸோ நீங்க அத ஒன் டைம் நீங்க வீடியோவ கேட்டுட்டு ஸ்கூல் புக் நீங்க ஒன் டைம் ரீட் பண்ணா கூட போதும். ஆனா என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் கவனமா ரீட் பண்ணணும். அந்த ஒரு வேர்ட் கூட மிஸ் பண்ணாம கவனமா ரீட் பண்ணணும். அப்பன்னா கண்டிப்பா முடிஞ்சிரும். வேலை பார்த்துட்டே ஹோம் மேக்கரா இருந்தா கூட நம்மளால கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்பாங்க. ஓகே எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி முடிச்சுட்டு நீ ஏன் டிஎன்பிஎஸ்சி வந்த? நீ வேற எங்கேயாச்சும் போலாம்ல? எங்களுக்கு நீங்க வந்து வழி விடலாம்ல? இப்ப எம்எஸ்சி முடிச்சுட்டுலாம் இங்க வருவீங்களா? அப்படின்னு சொல்லலாம் கேட்டாங்க. நான் இல்ல அப்படி ஒண்ணும் ரூல்ஸ்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லிருவேன். அண்ட் 1 இயர்லங்கிறது சாத்தியம் தான். கண்டிப்பா எல்லாராலையுமே முடியும். என்ன நம்மளுக்கு ஒரு கரெக்டான ஒரு கைடன்ஸ் தேவை. கண்டிப்பா ஒரு டெஸ்ட் பேட்ச ஃபுல்லா ஃபாலோ பண்ணணும். இங்க கொஞ்சம் பாதி டெஸ்ட் பேட்ச் வேற எங்கேயாச்சும் கொஞ்சம் பாதி அப்படிங்கறது கிடையாது. ஒரு டெஸ்ட் பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை மார்க் டெஸ்ட் வரைக்கும் எக்ஸாம் முந்தின நாள் மார்க் டெஸ்ட் வரைக்குமே ஃபுல்லா அதை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். அந்த டெஸ்ட் பேட்சுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து படிச்சுட்டே இருக்கணும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கன்சிஸ்டன்சி அண்ட் டெடிகேஷன் ரெண்டுமே தேவை டிஎன்பிஎஸ்சிக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இது இருந்தாலே 1 இயர்ல கண்டிப்பா பாஸ் பண்ணிட முடியும். ரேஸ் வந்து என் வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்டா தான் இருந்துச்சு நான் வந்து சொல்லலாம். பிகாஸ் நான் டெஸ்ட் முடிச்சுட்டு என்னோட எம்எஸ்சி எக்ஸாம்ஸ் முடிச்சுட்டு வீட்டில் வந்து சொன்னேன். சரின்னு சொல்லி போய் விசாரின்னாங்க. விசாரிச்சுட்டு அன்னைக்கே நான் வந்து ஃபீஸ் பே பண்ணிட்டு வந்துட்டேன். அடுத்த நாளே நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ கிளாஸஸ் ரொம்பவே நல்லா போச்சு. அண்ட் எல்லா ஸ்டாஃப்ஸுமே மோட்டிவேட் பண்ணிட்டே தான் கிளாஸ் எடுப்பாங்க. அதனால கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அண்ட் ஆஃப்டர்நூன் சர்க்கிளும் ரொம்ப ஆர்கனைஸ்டாக தான் கொண்டு போனாங்க. அதனால மார்னிங் நடத்தினதை ஆஃப்டர்நூன் நாங்கள் வந்து படித்து ஒப்பிச்சு தான் நாங்கள் வந்து வருவோம். ஸோ அதனால எங்களுக்கு அன்னைக்கு நடத்தினது அன்னைக்கே படித்த மாதிரி இருக்கும். அண்ட் வீக் டெஸ்ட் வச்சாங்க. அந்த வீக் டெஸ்ட்டும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தமிழ் ஃபுல்லாக அந்த வீக் டெஸ்ட்டில் தான் கவர் ஆச்சு 12th வரைக்கும். அந்த வீக் டெஸ்ட்டில் கவர் ஆனனால தான் அடுத்து எக்ஸ்ட்ரீம் சர்க்கிளில் என்னால் ஜிஎஸ்க்கு என்னால் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடிஞ்சுது. ஸோ நான் எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் போனப்போ தமிழ் மட்டும்தான் ஃபுல்லாக முடிச்சிருந்தேன்.
ஜிஎஸ் நான் 6th கூட ஸ்டார்ட்டே பண்ணல. ஸோ எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் போனதுக்கு அப்புறம் தான் ஜிஎஸ் நான் வந்து படிக்க ஆரம்பிச்சேன். டெஸ்ட் பேட்ச் கண்டிப்பா ஃபாலோ பண்ணும். எனக்கு அங்க ரேஸ்ல கொடுத்த டெஸ்ட் பேட்ச் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு எனக்கு. ரிசல்ட் வரும்போது நானும் அம்மாவும் தான் இருந்தோம். அம்மாட்ட சொன்ன உடனே கண்டிப்பா எல்லாருக்குமே ஷாக் தான். அம்மாட்ட சொல்லிட்டு, அப்பாட்ட சொல்லிட்டு, அப்புறம் பாட்டிட்ட, பெரியம்மாட்ட, பெரியப்பாட்டெல்லாம் சொன்னேன். எல்லாருமே அடுத்து எல்லாருக்குமே ஒரே ஜாலி தான். ஓகே கவர்மெண்ட் வேலை கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு எங்க எல்லா அக்காவுக்கும், எனக்கு 4 அக்கா, ஒரு அண்ணா, எல்லாருக்கும் டக்கு டக்குன்னு ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஐயோ அதுக்குள்ள ஃபோன் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஆனா வீட்ல ஆளாளுக்கு ஒரு ஃபோன் வச்சுட்டு எல்லாருமே ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ரிசல்ட்டை பார்த்துட்டு. ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஆக்சுவலி எல்லா இதுலேயுமே டாப் அவள் வந்து என்னைக்கு ஸ்கூலில் சேர்த்துமோ அன்னையிலேருந்தே அவள் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, கோலம் போட்டி எதாக இருந்தாலும் அவள் தான் ஃபஸ்ட்டு, அவள் தான் டாப்பு. 10th வந்து அவள் வந்து ஸ்டேட் 3rd ரேங்கு, 12thலேயும் ஹையஸ்ட் மார்க்கு, காலேஜ்லேயும் பெஸ்ட் ஸ்டூடெண்ட். இப்போது எனக்கு எல்லாமே அதை கேட்டு கேட்டு வந்ததுனால நான் அவட்ட சொன்ன ஒரே வார்த்தை, நீ இப்படிதான் சொல்லுவேன்னு அம்மாவுக்கு தெரியும், அப்படிதான் சொன்னேன் நான். எனக்கு அவள் என்னைக்கு நான் போய் படிக்க போகிறேன், எழுத போகிறேன்னு சொன்னாலும் அப்போவே எனக்கு தெரியும் கண்டிப்பாக அவளுக்கு அது கிடைக்கும்னு தெரியும். நான் நினச்ச மாதிரியே அவளுக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர்கிட்ட ஒன்றும் சொல்லி நாங்கள் நல்லா படிக்கிறதுனால அவள் படிக்க வச்சுட்டு இருந்தோம். எங்களுக்கு இருந்து புதுசு தான் இது டிஎன்பிசி கவர்மெண்ட் படிப்பு வந்து எங்களுக்கு இதில் புதுசு இருப்போம். முதல் இது அட்டம், அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வந்து பாஸ் ஆனது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்களுக்கு எங்கள் வீட்டில் வந்து அவள் கடைசி செல்லக்குட்டி எங்கள் வீட்டில். அச்சா இது ரேஸில் பாஸ் ஆனது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் சின்ன வயசில் அவள் சாதிக்க பிறந்தவ, எதனாலும் சாதிச்சிருவாவ. அவள் நாங்கள் நான் நினைக்கிறதோட எங்களுக்கு 100% அவளை கூட தான் எங்களுக்கு அச்சீவ்மெண்ட் பண்ணி கொடுப்பா, எங்களுக்கு பெருமை சேர்த்து கொடுப்பா, எல்லாம் செய்வாள். எங்களுடைய செல்ல பிள்ளை. ஆமாம், எதனாலும் என்கிட்ட கேட்பா, நான் வாங்கி அவள் படிப்பு எதுனா இதெல்லாம் வாங்கி கொடுத்துருவோம் அவளுக்கு. அவளோட முயற்சிக்கு நாங்கள் உறுதுணையாக இருந்தால் அவளும் எங்களுக்கு எங்கள் முயற்சியை நாங்கள் பண்ணதுக்கு எங்களுக்கு நல்ல பலனை கொடுத்துருக்கா, நல்லா இது பண்ணி கொடுத்துருக்கா. எனக்கு அவளை சைரநொச்சி காரில் போன ஒரு ஆசை. எனக்கு சைரநொச்சி காரில் போன ஆசை. எனக்கு அவள் பாஸ் ஆகிட்டா சைரநொச்சி காரில் போனோம். எனக்கு அது கண்டிப்பாக நிறைவேற்றுவா அவள். என்னை சுற்றி எல்லாருமே என்னை வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஃபேமிலி, என் ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக நான் ஃபுல் அண்ட் ஃபுல் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டில் தான் இருந்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டில் தான் இருந்தேன். ஸோ என்னோட அக்கா எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க படிக்கிறதுக்கு. நான் எப்பயாச்சும் காலையில் என்ன சீக்கிரமாக எழுப்பி விடுறதுலேருந்து பெருமையாகவும் மாற்றி மாற்றி எழுப்பி விடுவாங்க என்னைய. அதே மாதிரி ஈவினிங்கும் டியூஷன் முடிச்சுட்டு டியூஷன் என் அக்கா கொஞ்சம் பார்த்துப்பா, நான் கொஞ்சம் பார்த்துப்பேன். அந்த மாதிரி அவள் எனக்கு அப்படி சப்போர்ட்டிவாக இருந்தா. எல்லாருமே என்னை மோட்டிவேட் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. எனக்கு ரேஸ் பிடிச்சதுக்கு ரீசன் என்னன்னா, ஆர்கனைஸ்டாக அந்த கொண்டு போன அந்த டெஸ்ட் பேட்ச் தான். பிகாஸ் அது இல்லைன்னா நான் இந்நேரம் உங்கள் முன்னாடி இப்படி பேசிகிட்டு இருக்க மாட்டேன். ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச் அவங்க ரொம்ப ஆர்கனைஸ்டாக கொண்டு போனாங்க. அந்த டைம் டேபிள் ஆகட்டும், எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள், சூப்பர் பேட்ச், மார்க் டெஸ்ட் எல்லாமே டைம் டேபிள் வந்து ஆர்கனைஸ்டாக கொண்டு போனாங்க. ஊடையில் லாஸ்ட் இயர் வெள்ளம்லாம் வந்துச்சு 2023ல. ஸோ அப்போ கொஞ்சம் கேப் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறமும் அதே ஸ்பீடை பிக்கப் பண்ணியாச்சு எல்லாருமே. ஸோ அதனால எனக்கு அந்த டெஸ்ட் பேட்ச் அவங்க அப்படி கொண்டு போனது தான் மெயின் ரீசன். நல்லா படிச்சிருக்கோம். எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக இருந்ததுக்கு தேங்க்யூ கனடா ரேஸ்.